அனைவருக்கும் வணக்கம். பீச்சில் வந்து மனோகரும் மனோகரோட அண்ணாவும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சூப்பராக காற்றடிக்குது. அந்த சமயத்தில் வந்து ராம் வந்து கால் பண்ணுறான் மனோகருக்கு. டேய் மனோகரா, இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன்டா, நீயும் கூட வரையா? ஜாலியாக இருக்குண்டா, எங்கள் பாட்டி வீடு ஒரு கிராமண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லி ராம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அண்ணா என்னடா யார் ஃபோனுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ராம் கால் பண்ணா, நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து ராம் வீட்டுக்கு போகிறேன், எல்லாம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, டே உனக்கு அவங்க அண்ணா மனோகரோட அண்ணா, உனக்கு வெக்கமாகவே இருக்காதடா, நேற்று உனக்கு ராமுக்கு சண்டை, ராம் உன்னை கழுவி கழுவி ஊற்றுனா, வெக்கமே இல்லாமல் இன்றைக்கி அவங்க கூட பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற, ஒரு கெத்து வேண்டாம். நாளாக சின்ன வயசில் என் ஃப்ரெண்டோட சண்டை போட்டேன் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்காக 5வது படிக்கும்போது. இன்னும் நான் அவங்ககிட்ட பேசுகிறதில்ல. நீ ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒன்றும் சூடு சொன்ன வேண்டாமா உனக்கு அப்படின்னு சொல்லி மனோகரோட அண்ணா சொல்கிறான். அதுக்கு மனோகர் சொன்னால் அந்த வார்த்தை வந்து கேட்டால் நம்ம லைஃபுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோ அழகான வரிகள். அதுக்கு மனோகர் என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணா அவன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பார்த்தா அவனை நேசிக்க தோணும், அவர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கெட்ட விஷயங்களை பார்த்தா வெறுக்கத்தான் தோணும். நான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை தான் பார்க்குறேன். காலேஜில் ஒரு டைம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மேம் வந்து ரெஸ்ட் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. சார் ரெஸ்ட் ரூம்னா நீங்கள் நினைக்கிற ரெஸ்ட் ரூமில் ஒரு ரூம் இருக்கும். உடம்பு சரியில்லாதவங்களாம் வந்து அங்கே போய் காலேஜ் படிக்கிற பசங்க வீட்டுக்கு போக முடியலன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த ரூமில் போய் தூங்கலாம். அப்புறம் வந்து நான் அந்த ரூமுக்கு மேம் என்னை அனுப்புனாங்க. நான் ரெஸ்ட் எடுத்தேன் அந்த ரூமில். அப்போ வந்து மனோகர் தான் ராம் தான் வந்து அடிக்கடி என்னை வந்து பார்த்தான், தண்ணி கொடுத்தான், என்னை மதியம் சாப்பிட வச்சான், டேப்லெட் போட வச்சான், என்னை அப்படி கவனிச்சுக்கிட்டான். வேறு யாரும் என்னை கண்டுக்கல. என்னை வந்து ஒரு குழந்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்தான் எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப. அதெல்லாம் என்னால் மறக்க முடியுமா? நீ வந்து சின்ன வயசில் சண்டை போட்ட ராஜா, அந்த பையன் கூட இன்னும் பேச அதெல்லாம் ஒரு கெத்தானா? லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்தா நம்ம நேசிக்க தோணும், அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை நினச்சா வெறுக்கத்தான் தோணும். ஏன் வாழ போகிறது கொஞ்ச நாள், ஏன் நம்ம மற்றவங்களை வெறுக்காட்டி? உயிரற்ற வார்த்தை, நேற்று அவங்க எனக்கு கழுவி கழுவி ஊற்றுனான்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். உயிரற்ற வார்த்தைகளால் ஏன் உயிருள்ள உறவுகளை நான் இழக்க வேண்டும்? எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, ஏதோ ஒரு கோபத்தில் கணவன் வந்து மனைவி திட்டிருக்கலாம், மனைவி வந்து கணவனை திட்டிருக்கலாம், ஏதோ ஒரு கோபத்தில். அதையே நான் நினச்சிட்டு இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமா? நீ எனக்கு அப்படி சொல்லிட்டேன், நான் மறக்கவே இல்லை, ஞாபகம் வச்சுருக்கேன், வேண்டாமே. அதாவது உயிரற்ற வார்த்தைகள், எவ்வளோ அழகான வரிகள். உயிரற்ற வார்த்தைகளால் ஏன் உயிருள்ள உறவுகளை இழக்க வேண்டும்? உறவுகளை இழக்க வேண்டும். யோசிச்சு பார்த்தா 1000 அர்த்தம் இருக்குதுங்க. எனக்கு இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது? கதை இல்லை, இதில் நம்ம வந்து லைஃபோட கூட ஒத்து போகும். ஸோ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ சண்டை போட்டிருந்தா அதை மறந்துட்டு லைஃப்பை வந்து அழகாக மூவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட் வரவேற்கப்படுகிறது.